100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், சந்திர பகவான், சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியை பொறுத்து என நடக்கப் போகின்றது. மிக மிக முக்கியமாக பெண்களால் நடக்கப் போகும் பெரிய சம்பவம், வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் என கிரக நிலைகள் இருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்ற நிலை தான் இருக்க போகின்றது. மிக பெரும் லாபமும் முன்னேற்றமும் தொழிலையோ வியாபாரத்துலையோ இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல சம்பளமும் பதவி உயர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு ஏற்றார் போல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகின்றது. குடும்ப ரீதியாக பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உண்டாக்கி, தாய் தந்தை வழியில் நல்ல பலன்கள் கிடைத்து, பூர்வீக சொத்து பிரச்சனைகளை சாதகமான பலன்கள் உண்டாக்கி, சகோதர சகோதரி வகையில் உதவிகளையும் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. நீங்கள் குடும்பத்துக்காக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. கடன் தொல்லைகள் அடையப் போகின்றது. அரசாங்க ரீதியில் இருந்து உதவிகள் கிடைக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. பெண்கள் விஷயத்தில் இப்படி, அதாவது இந்த மாதிரி பல வகைகளில் நன்மைகள் உண்டானாலும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டு, அக்கத்து வீட்டு, எதிர் வீட்டு பெண்களிடமும், மிக மிக முக்கியமாக மூன்றாம் நபர், முன்பின் தெரியாத பெண்களிடமும் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல், இது ரெண்டும் இந்த நபர்கள்கிட்ட கவனமாக இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும்.